நம்ம இன்னைக்கு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிடக்கூடிய சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் 5 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் நீக்கிட்டு. ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் அளந்துக்கிறேன். பெரிய ஸ்பூன்கிட்ட அளக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளந்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 2 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் தேங்காய் மற்ற பொருட்களெல்லாம் அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா இந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப நிறையா சேர்த்துறாமல் ஒரு 1/4 டம்ளருக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் நாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கண்டிப்பாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர தண்டியும் வதக்கிக்கணும். இந்தளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நாம் அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் இதில் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பொருட்களை நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே அரைச்சிருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நாம் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நாம் இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சு அடி பிடிக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு எந்த அளவு கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜார் அலசி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போது நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் உடைச்சிட்டு அப்புறமா உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை ஸ்ட்ரெயிட்டாக குழம்புல உடைக்கும்போது முட்டை நல்ல முட்டையாக இல்லைன்னா குழம்பு வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் சில நேரங்களில் ஓடு எல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றிட்டு அப்புறமா உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் தேவைக்கேற்ப முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததும் நாம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். முட்டை சேர்த்த உடனே அதை கலந்து எதுவுமே விடக்கூடாது. உள்ளே கரண்டியே வைக்கக்கூடாது. அப்படி எதுவும் பண்ணால் முட்டையெல்லாம் உடஞ்சிரும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி லைட்டாக அடியில் முட்டை பிடிச்சிடாமல் கரண்டி வச்சு எடுத்து விடணும். முட்டையை ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா அடியில் முட்டை இருக்கிற இடத்துல மட்டும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடியில் லைட்டாக முட்டையை எடுத்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். முட்டை சேர்த்த உடனே நாம் இதை செய்ய முடியாது. அதனால தான் இப்போ பண்ணுறோம். இப்போ மூடி வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு பக்கம் முட்டை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். இப்போது மொத்தம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் இப்போது முட்டையை மெதுவாக எடுத்து திருப்பி விட்டுக்கலாம்.
திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், திரும்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் ஓப்பனாகவே வச்சு குழம்ப கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக கிடைக்கும். தேங்காய் சேர்க்காம திக்கான கிரேவியாக செஞ்சால் சில நேரங்களில் சாப்பிட்றதுக்கு பத்தாமல் போயிடும். இந்த மாதிரி செய்யும்போது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.